ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கிர நரலை போற்றி. மிதுன ராசி நேர்களுக்கு வணக்கம். மிதுன ராசிக்கு விதி மாறுது, கெட்ட வினைகள்லாம் தீருது, நல்லா இருக்குது, நேரங்காலம் நல்லா இருக்குது, எல்லாமே சேர்ந்து வருது. ராசிக்கு நடந்த கெடுபலன்கள் எல்லாமே காணல் நீராக மாறுது. சரியா, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ராசிநாதன் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வராரு. அருமையான அமைப்பு. 2ல் புதன் 21/6/2025 24/8/2026 வரைக்கும் கிட்டத்தட்ட 2 மாத காலத்துக்கு ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்குது. அரும்பெரும் அமைப்பு. இது மாதிரி வராது வேத ஜோதிடத்தில், இது ரேராக வரும். ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன் வருது, நல்ல அமைப்பு. அதுபோக ராசியில் குரு, சூரியன், அடுத்து சந்திரன் எல்லாமே வராங்க. சூரியன் 3 கூடையவன், குரு 4 7 கூடையவன், அஸ்தன நிலையில் தான் இருக்கிறாரு. ராசியில் குரு அஸ்தமனம் மாறுகிறது ஓரவைக்கு நல்லது தான். ஏன்னா குரு ராசியில் ஜென்மத்தில் இருக்கிறது கொஞ்சம் சிரமந்தான். சரியா, கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்ட நிலையில் தான் இருப்பீங்க. ஏன்னா ஜென்மத்தில் குரு இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஐதீகம் இருக்குது, ஒரு சொல் இருக்குது வேத ஜோதிடத்தில். குரு பொதுவாக ராசிக்கு 2 5 7 9 11 இருந்தாருன்னா நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஜென்மத்தில் இருந்தாருன்னா சில சிரமத்தை கொடுப்பாரு. சரியா, பிள்ளைகள் விஷயத்திலும் சரி, பொருளாதார விஷயத்திலும் சரி, சில சிக்கல் இருக்கும். இருப்பினும் குரு பார்க்குற இடங்கள் நல்லாயிருக்கும். 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடமெல்லாம் வளப்படும். அப்பேற்பட்ட குரு இப்போ அஸ்தமனம் அடைகிறாரு, ஒரு வைக்கு நல்லது தான். சரியா நேர்களே, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சூரியன் சுபத்துவம் வராரு. ராசிக்கு 3 கூடையவன், ஆணி மாதம் முழுக்க சுபத்துவமாக இருக்கிறாரு. இன்றைக்கி ஆணி 3ஆம் தேதி தான். இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 28 நாளைக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. ஆள் தைரியமாக இருப்பீங்க, வீரியமாக இருப்பீங்க, காரியமாக இருப்பீங்க. எது செஞ்சாலுமே உங்களுக்கு சூட் ஆகும். நீங்கள் எந்த காரியம் செஞ்சாலுமே ஃபிட்டாக இருப்பீங்க, பெர்ஃபெக்டாக இருப்பீங்க. இப்படி ஒரு ஃபிட்னஸ் வராது. ஏன்னா குரு சூரியன் இணைவு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அட் பர்சன்ட் புதனும் ராசியில் தான் இருக்கிறாரு. சரியா நேர்களே, 21ஆம் தேதி வரைக்கும் புதனும் ராசியில் இருக்கிறாரு. குரு, சூரியன், புதன் இணைவு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. திரிகர கூட்டணி, 3 கிரகங்கள் உங்கள் ராசியிலே இருந்து நல்ல பலன்களை கொடுக்குறாங்க. இந்த காலகட்டத்தில் சந்திரனும் வராரு. ராசிக்கு 2 கூடையவன், தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி 25 26 ஜூன் 25 ஜூன் 26 2 நாள் ராசியில் இருக்கிறாரு. அப்போ நாற்கர கூட்டணி, 4 கிரகங்கள் சேர்ந்து கூட்டணி அமைக்குது. ஆனால் புதன் கீழே வந்துடுவார். புதன் கீழே வந்துடுவார் நேரத்தில். அப்போ 3 கிரகங்கள் தான் இருக்கும். சூரியன், சந்திரன், குரு அமாவாசை ஒட்டி வரும். சரியா, 25ஆம் தேதி அமாவாசை, 26ஆம் தேதி நல்ல நட்சத்திரம் தான். ஸோ மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரம் 3க்குமே நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கிரக நிலைகள் நல்லா இருக்குது. இது ரேராக தான் நடக்கும். சரியா நேரில், இப்படி கிரக நிலை நடக்கிறதுனால வினைப்பாடுகள்லாம் தீர்ந்து போயிடும். கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் மாறும். சரியா, லைஃப் ஸ்டைல் மாறும். உங்களுக்குன்னு படைக்கப்பட்ட சில நல்ல காரியங்கள் உங்களை சுற்றி நடக்கும். மிதுன ராசிக்கு இந்நேரம் சில நல்ல விஷயங்கள் நடக்கும். என்னென்ன விஷயங்கள் சார் நடக்கும்னா, கையில் காசு பணம் இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும், ஒரு இணக்கம் இருக்கும். குருச்சந்திர யோகம், சிவராஜ யோகம், புதாதித்ய யோகம், இதெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. குருவுக்கு 2ஆம் இடத்துல புதன், குருவுக்கு 11ஆம் இடத்துல சுக்கிரன். அருமையான அமைப்பு. குரு, புதன், சுக்கிரன், சந்திரன், செவ்வாய் 5 கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்குது. அருமையாக பார்க்கப்படுகிறது. செவ்வாயும் தன் பங்குக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. இப்படிப்பட்ட அமைப்பு ரேராக தான் அமையும் உங்களுக்கு. சரியா நேர்களே, ஒரு ரேராக ஒரு அபூர்வமான நிகழ்வு தான். நான் இந்த வருஷமெல்லாம் சொல்ல மாட்டேன். 50 வருஷத்துக்கு ஒரு தடவை வருது, 100 வருஷத்துக்கு ஒரு தடவை வருதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா அதெல்லாம் சொன்னோம்னா ப்ரூஃப் கொடுக்கணும். வேத ஜோதிடத்தில் பலன் சொல்கிறோம்னா ப்ரூஃப் இருக்கணும். ப்ரூஃப் இல்லாமல் பேசக்கூடாது. நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா அவன் அதில் ப்ரூஃப் கொடுக்கணும், கட்டம் போடணும். அந்த நாட்கள், அந்த மாதம், வாரம், வருடம், அந்த இது எல்லாத்தையுமே புள்ளி விவரத்தை சொல்லணும். புள்ளி விவரத்தை சொல்லி யார் வேத ஜோதிடத்தில் பலன் சொல்கிறாங்களோ அதான் நிற்கும். சும்மா மாயாஜாலமாக சொல்லலாம். அப்படி இப்படி கதை சொல்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே குழந்தைய தொட்டியில் போட்டு ஓராட்டுற மாதிரி தான் இருக்கும் வெளியே. உங்களை தூங்க வைக்கிற மாதிரி தான் இருக்கும். மயக்க நிலையில் தான் கொண்டு போவாங்க வெளியே. அட் பர்சன்ட் நிஜ நிலை என்ன, நிழலுக்கும் நிஜத்துக்கும் எல்லாம் வித்தியாசம். அதை சொல்லணும். நிழலை யார் வேணாலும் உட்படுத்தலாம், ஆனால் நிஜமாகணும். நிழல்கள் எல்லாம் நிஜமாக வேண்டும். உங்களுக்கு இப்போ நிழல்கள் எல்லாம் நிஜமாகிறது. விதி மாறுது, வினைகள் தீருது, நிழல்கள் நிஜமாகுது, நல்ல நிஜமாகுது. தொட்ட காரியம் தொடங்க, காரியம் இருக்குது, எல்லாமே இன்பமயமாக மாறுது. 2 நாள் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 25 26 அன்றைக்கி சிவன் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. 25ஆம் தேதி அமாவாசை அன்றைக்கி சிவன் கோவிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. சிவபெருமானை கும்பிடுங்க. அன்றைக்கி மிருகசீரிஷ நட்சத்திரம் தான். சரியா நேர்களை, 25ஆம் தேதி சர்வ அமாவாசை, மிருகசீரிஷ நட்சத்திரம். நீங்கள் சிவன் கோவிலுக்கு போகலாம், இரவு கூட போகலாம். சரியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இரவில் தான் அமாவாசை வருது. சரியா நேர்களே, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இல்லைனா காலையிலையும் போகலாம், உங்கள் சாய்ஸ் தான். போயிட்டு வாங்க. இல்லைனா 26ஆம் தேதி கோயிலுக்கு போகலாம். 26ஆம் தேதி புனர்பூச நட்சத்திரம், அமாவாசைக்கு மறுநாள் 26ஆம் தேதி குருவாரம். சரியா, அமாவாசையே புதன்கிழமை தான் வருது. மறுநாள் வேலைக்கிழமை குருவாரம், அன்றைக்கும் கோயிலுக்கு போகலாம். இந்த 2 நாட்கள் மிகச்சிறப்பான நாட்களாக பார்க்கப்படுகிறது. இந்த 2 நாட்களும் நீங்கள் சிவன் கோயிலுக்கு போய்ட்டு சிவபெருமானை கும்பிட்டு, சிவசக்தியை கும்பிட்டு, தட்சிணாமூர்த்திக்கு விளக்கு போட்டு வந்தீங்கன்னா சால சிறந்தது, நல்லாயிருக்கும். சரியா, இந்நேரம் குரு அஸ்தமனமானதுனால குடும்பத்தில் இணக்கம் இருக்கும், தாய்வழி சிறப்பு நல்லாயிருக்கும், வண்டி வாகன யோகம் இருக்கும், விவசாயம் நல்லபடியாக பார்க்கப்படுகிறது, தோட்ட வேலை பார்க்குறவங்களும் நல்லாயிருக்கும். அதுபோல் கணவன் மனை உறவு, குடும்பத்தில் சந்தோஷம், இணக்கம் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு வராத வந்த நாயகன் யார்?
குரு பகவான், சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன் இந்த 5 கிரகங்களுமே அடுத்தடுத்து நல்ல நிலைமையில் வராங்க. ராசிக்கு 11, 12, 1, 2 வலுப்பெறுது. லாபஸ்தானம், அயன சயன போகஸ்தானம், ராசி மனம் உடல், 2ஆம் இடம் தான குடும்ப வாக்குஸ்தானம். 2ஆம் இடம் வலுப்பெறதுனால தனித்த புதன் இருக்கிறனால 8 வலுப்படும். தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நீண்ட தூர பயணங்கள் இருக்கும். வெளிநாடு வெளிமாநில தொடர்புக்கு போகலாம். அடுத்து சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு வந்துருவார். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த ஆணி மாதம் வந்து வெளிநாட்டு தொடர்பு நல்லாயிருக்கும். வெளிநாட்டு வேலைகள், ஏற்றுமதி இறக்குமதி, வெளிநாடு தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். வெளிநாட்டு போகிறவங்களுக்கும் இந்த காலகட்டம் மிதுன ராசிக்கு நல்லாயிருக்கும். வெளிநாடுன்னு சொல்லலாம், இல்லைன்னா இடப்பெயர்ச்சின்னு சொல்லலாம். இருக்கிற இடத்த விட்டு தூர இடத்துக்கு போவீங்க. பூர்வீகத்தை விட்டோ இப்போ இருக்கிற இடத்த விட்டோ தூர இடத்துக்கு போகிறதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது. எதிர்பாராத பண உறவு இருக்கும். இன்சூரன்ஸ் பணம், எல்ஐசி பணம், நிலுவை பணம், கொடுத்த கடன் திரும்பி வருது, இதெல்லாம் நடக்கும். வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு ப்ராடமெண்ட் கிராஜுவேட் வருதுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ இப்போ எல்லாமே சேர்ந்து வருது. 3ஆம் இடத்துல செவ்வாய் இருந்து அளப்பரிய யோகத்தை கொடுக்குறாரு. சரியான நேரத்தில் அருமையான பலன்களை கொடுக்குறாரு. அதுக்கு ஒரு திருஷ்டி இருக்குது. அதுக்கு நான் வீடியோ போட்டிருந்தேன். கற்பனசாமியை வழிபட்டிங்கன்னா நல்லா இருக்கும்னு. அந்த வீடியோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ சொல்லியிருந்தேன். 18 படி மீது சத்தியம்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் என்ன சார் சத்தியமெல்லாம் பேசுகிறீங்கன்னு. சத்தியம்ங்கிறது வந்து என்னென்னா இறைவன் மேலே உள்ள அழுத்தங்க, நம்பிக்கை. சரியா, இறைவன் மேலே உள்ள நம்பிக்கை தான் அதை சத்தியமான வார்த்தையை சொல்கிறோம். கும்பத்துக்கு நான் போட்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன். சாரி, மிதுனத்துக்கு வந்து நான் போட்டிருக்கிறேன்னா மிதுன ராசிக்கு வீடியோ போட்டிருக்கிறேன். ஆமாம், போட்டிருக்கிறேன். 3 நாளுக்கு முன்னாடி போட்டிருக்கிறேன். 18 படி மீது சத்தியம். இது நடந்தே தீரும். கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா ராசிக்கு வந்து 4ஆம் இடமும் 7ஆம் இடம் திருஷ்டியில் இருக்குது. அதுக்காக வந்து கற்பனசாமி வழிபாடு பண்ணுங்கன்னு சில டேட்லாம் சொல்லியிருக்கிறேன். சனி அல்லது செவ்வாய்க்கிழமை போங்கன்னு சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோ லிங்கை கொடுக்குறேன். இல்லைனா அந்த வீடியோவை பாருங்கள், ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறேன். கற்பனசாமி வந்து மிதுன ராசிக்கு எப்படி அளப்பரிய பலன்களை கொடுக்குறாருன்னு சொல்லியிருக்கிறேன். படி சத்தியம் அப்படின்னா 18 ஆணைகள், 18 விதமான பண்புகள் மனிதனுக்கு வேணும். 16 பெற்று பெருவாள் வாழும் சொல்கிறாங்களா, அது மாதிரி 18 விதமான பண்புகள் இருக்குது. அந்த 18 படிக்குமே ஒவ்வொரு மகத்துவம் இருக்குது. அந்த மகத்துவத்தான் சத்தியம்னு சொல்கிறோம். ஸோ அந்த மகத்துவத்தின்படி நம்ம நடந்துக்கிட்டாலே சத்தியம் பண்ணலாம். சரியா, தாய் மேலே ஆணைங்கிறாங்க. அதுக்காக தாய் தலையில் சத்தியமிட்டா சொல்கிறாங்க, அப்படி கிடையாது. அந்த தெய்வத்தின் மேலே ஒரு பிடிப்பு, பக்தி, ஒரு ஈடுபாடு, அதை வச்சு நம்ம சொல்லலாம். சரியா நேர்களே, அதனால் இந்த படி மேலே சத்தியம் அப்படி சொல்கிறத வந்து நீங்கள் நெகட்டிவ் வேறு மாதிரி எடுக்காதீங்க. நிறைய பேர் அதை சொல்கிறாங்க. சரியா, அது வந்து இறைவன் மேலே உள்ள அழுத்தம், பிடிப்பு தான். யார் வேணாலும் இந்த தெய்வத்தின் மேலனாலும் சத்தியம் பண்ணலாம், ஆணையிடலாம். ஆனால் அந்த தெய்வத்தின் மேலே நம்ம பற்றாக இருக்கணும். அந்த தெய்வத்தை நினைக்கணும், அனுதினமும் நினைக்கணும். சரியா நேர்களே, அதுதான் ரொம்ப முக்கியம். தெய்வம் வந்து நமக்கு கேட்கும். நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரும் தெய்வம். தெய்வம் வந்து மந்திரத்துக்கு அடிமை. எந்த அளவுக்கு நீங்கள் இறைவனை மந்திரத்தை சொல்லி வழங்குறீங்களோ அந்த அளவுக்கு எல்லா தெய்வமும் கட்டுப்படும். நேர்மையான முறையில் 4 வேதங்கள் இருக்குது. யஜுர், சாமம், அதர்வனம். நம்ம சொல்கிறது யஜுர் வேதம் தான் சொல்லிட்டு இருக்கிறோம். ஸோ யஜுர் வேதத்தின்படி நம்ம மந்திரத்தை சொன்னோம்னா எல்லா தெய்வங்களும் நமக்கு கட்டுப்படும். எல்லா தெய்வங்களும் நமக்கு செவி சாய்க்கும். தெய்வத்தை வரல பரிபூர்ணமாக பெறலாம். சரி, இப்போ வந்து எதுக்கு சொல்ல வந்தேன்னா, 3ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் ராகையும் சனியும் பார்க்குறாரு. ராசிக்கு வந்து 9ஆம் இடம் 10ஆம் இடம் டிஸ்டர்ப் ஆகிறதுனால கொஞ்சம் அப்பா வழியிலும் சரி, தொழில் முறையிலும் சரி சில பிரச்சனைகள் இருக்கும். அது கற்பனசாமி வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. இப்போ வந்து உங்களுக்கு வந்து விதி மாறுது, வினைப்பயன் தீருது, நல்ல விதமாக தான் இருக்குது. சரியா நேர்களே, ஒரு 2 நாட்கள் முக்கியமான நாட்கள் சொல்லிட்டேன், 25, 26. அந்த நாட்களில் போய் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள், மிகச்சிறப்பாக இருக்கும். சரி சார், பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, பலன்கள் மிதுன ராசிக்கு சுருக்கமாகவே சொல்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் வந்து பல்வேறு ஒப்பந்தங்கள் லாபம் கிடைக்கும். ஒப்பந்தங்கள், கான்ட்ராக்ட், அக்ரிமெண்ட்டு, கமிஷன், அரசு சம்மந்தப்பட்ட துறை, தனியார் சம்மந்தப்பட்ட துறையில் நல்லாயிருக்கும். பொதுவாக உங்களுக்கு வந்து வீடு, மனை, ரியல் எஸ்டேட், பில்டிங் ப்ரொமோட்டர் இவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். சந்திரன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. 2ஆம் இடம் வந்து வீடை குறிக்கும், குடும்பத்தை குறிக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. 4 கூடியவர் புதன் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறாரு, 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ 4ஆம் இடம் ரியல் எஸ்டேட், கட்டடம், பில்டிங், விவசாயம், இப்படி நிறைய இடத்துக்கு வரும். ட்ராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட்டு, வண்டி வாகனம், லாஜிஸ்டிக், இப்படி பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் வரும். ஸோ அந்த வேலையில் இருக்கிறவங்க அக்ரிமெண்ட்டு, கான்ட்ராக்ட் இந்த காலகட்டத்தில் போடலாம், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சமூகத்தில் நல்ல பேர் கிடைக்கும். வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகள், அரசியல் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல பேர் இருக்கும். நீங்கள் செய்கிற காரியம்லாம் சிறப்பாக பார்க்கப்படும். அதுபோக வந்து கடின உழைப்பு, ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா லாபம் இருக்கும். 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு, சிறப்பாக செய்வார். 6, 11 கூடியவன் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால உத்தியோகத்து போகிறவங்க நல்லா வேலை வைப்பீங்க, பெர்ஃபார்ம் பண்ணுவீங்க, சொன்ன வேலை செஞ்சு வைப்பீங்க. உங்களை பார்த்து எல்லோரும் பெருமிதம் அடைவாங்க. உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். உங்களுக்கு தேவையான இன்க்ரிமெண்ட்டு, ப்ரொமோஷன், பெனிஃபிட் எல்லாமே நல்ல விதமாக கிடைக்கும். 11 கூட லாபம் 6ஆம் இடத்துல 3ஆம் இடத்துல இருக்கிறனால மூத்த சகோதரர்களில் ஏற்றம் இருக்கும். எல்லாத்திலும் ஒரு லாபம் இருக்கும். சரியா நேர்களே, உழைப்புக்கற்ற ஊதியம். எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து லாபம் இருக்கும். எந்த அளவுக்கு கதவை தட்டுறீங்களோ அந்த அளவுக்கு லாபம் இருக்கும். தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். எந்த அளவுக்கு நீங்கள் இறைவன்கிட்ட மன்றாடுறீங்களோ, நாமத்தை சொல்கிறீங்களோ அந்த அளவுக்கு இறைவன் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வாரி வழங்குவார். கிரக நிலைகள் நல்லா இருக்குது. சரியா நேர்களே, அதுபோக வந்து உங்கள் முயற்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அதுதான் பெரிய விஷயம். நிறைய பேருக்கு அங்கீகாரம்னா கிடைக்காம இருப்பாங்க.
நல்லா இருப்பாங்க, நல்லா வேலை பார்ப்பாங்க, ஆனால் கம்பெனியில் கண்டுக்க மாட்டாங்க. சரியா, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுக்கு ரெகக்னிஷன் இல்லாமல் இருக்கும். இப்போ வந்து ரெகக்னிஷன் கிடைக்கும் உங்களுக்கு. சரியா நேர்களே, அதனால் நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தை விட்டுறாதீங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்கள், ரெகக்னிஷன் கிடைக்கும். ரெகக்னிஷன் கிடைக்கிற மாதிரி நீங்கள் சந்தர்ப்பத்தை உருவாக்குங்க, உங்கள் தகவலை தெரியப்படுத்துங்க. சில நேரம் வந்து சூழ்நிலையை நம்ம தான் உருவாக்கணும். ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டு உங்களை நீங்கள் காட்டணும். இங்கே பாருங்கள், நான் நல்லா வேலை பார்க்குறேன், எனக்கு தேவையானதை கொடுங்க, என்னுடைய என்ன சொல்கிறது, என்னோடய பெர்ஃபார்மன்ஸை வந்து ரெகக்னிஷன் பண்ணுங்கள் அப்படின்னு நீங்கள் வந்து வெளிப்படுத்தணும். அதை பல்வேறு துறைகள் வெற்றி, அதாவது எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த வேலையாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தாலும் சரி, மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக சூரியன் சுபத்துவமாக இருக்கனால ரசாயன சம்மந்தப்பட்டவர்கள் நல்லாயிருக்கும், மின்சாரம் சம்மந்தப்பட்டவர்கள் நல்லாயிருக்கும், எலக்ட்ரானிக்ஸ் படித்தவர்கள் நல்லாயிருக்கும், காற்றாலை, நீர் மின்சாரம், நில மின்சாரம், அணு மின்சாரம் இது சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. புதன் 2ஆம் இடத்துல வருமான ஸ்தானத்தில் இருக்கனால புதன் சம்மந்தப்பட்ட தொழிலில் நல்ல ஏனிங் இருக்கும். புதன் ஒரு வியாபார கிரகம், வியாபாரம் பண்ணுறவங்களும் பொதுவாக நல்லாயிருக்கும். அதுபோக அரிசி வியாபாரம், நவதானிய வியாபாரம், பலசரக்கு வியாபாரம், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, ஃபேன்சி ஸ்டோரு, கலைப்பொருட்கள், சிற்பக்கலைகள், சித்திரக்கலைகள் இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். கண்கவர் பொருட்கள், பேசி பழிக்கிறவங்க, டியூட்டோரியல் சென்டர், டியூஷன் சென்டர், எஜுகேஷன் ட்ரஸ்ட்டு, அதுபோக புக் ஷாப்பு, இன்டர்நெட் சென்டர், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலைகள், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங், இன்றைக்கி சொல்கிறாங்களே ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்படி எல்லாமே நல்லாயிருக்கும். ஏன்னா புதன் வந்து சந்திர வீட்டில் இருக்கிறதுனால நல்ல ஒரு இதாக இருக்கும். புதன் புத்திகாரகன், சந்திரன் வந்து மனோகாரகன். ஸோ மனதால் என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நல்லாயிருக்கும். சூரியனும் ராசியில் இருக்கிறார் 6 மாதம் முழுக்க. கிரியேட்டிவ் மைண்டு நல்லாயிருக்கும். சூரியன் சுபத்துவமாக இருக்கிறனால கிரியேட்டிவ் மைண்ட் நல்லாயிருக்கும். ஸோ புதன் சந்திரன் சூரியன் 3 பேருமே ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறனால ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். செயற்கையாக சில காரியங்கள் பண்ணுறாங்களா நல்லாயிருக்கும். ஸோ சயின்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா செவ்வாயும் 3ஆம் இடத்துல இருக்கிறாரு, ஊக்கத்தை கொடுப்பாரு. செவ்வாயும் மருந்து சம்மந்தப்பட்ட கிரகம் தான், சயின்ஸுக்கு வருவார், பாட்டனி. ஸோ சயின்ஸ் மேக்ஸ் சம்மந்தப்பட்டவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே, அதில் சந்திரனும் நல்லா இருக்கிறதுனால என்ன ஆகும், மனம் ஒரு நிலையில் இருக்கும். இங்கே பிரச்சனையே அதுதான், எல்லாருக்கும் எல்லாம் தெரியும், ஆனால் மனசு இருக்காது. சில பொம்பளை வீட்டில் சொல்லுவாங்க, சமைக்கணும்னு நினைக்கிறேன், சோம்பேறித்தனமாக இருக்குது, மனசு வர மாட்டேங்கி. எந்த ஒரு காரியத்துக்குமே மனசு வைக்கணும். மனசு இருந்தால் தான் அந்த காரியத்தை நம்ம வந்து ருசித்து செய்வோம். மனம் இல்லாத காரியத்தை எந்த காரியத்தையும் சக்ஸஸ் ஆக முடியாது. ஏதோ ஏனாதோனோ செய்வோம். இது உள்ளது. எந்த ஒரு செயலுக்குமே வந்து மனம் ஒன்றிணைக்க வேண்டும். அதனால தான் சந்திரனுக்கு ரொம்ப மதிப்பு கொடுக்குறோம். சந்திரனை தூக்கி ராசியில் வச்சுருக்கிறோம். நம்ம ராசி நல்லா இருந்து, ராசிநாதனும் நல்லா இருந்துச்சுன்னா மனமும் உடலும் நல்லாயிருக்கும். மனமும் உடலும் நல்லா இருந்துச்சுன்னா சிந்தனையும் செயலும் நல்லாயிருக்கும். சிந்தனையும் செயலும் ஒன்றுபட்டாலே மாற்றம் காணுவது உண்டோ. இதை காட்டில் என்னங்க பலன் சொல்லணும்? எல்லாமே நம்மக்கிட்ட தாங்க இருக்குது. நம்ம சிந்தனை, செயல், மனம், உடல் நல்லா இருந்துச்சுன்னா, நாளும் ஒன்றா இருந்துச்சுன்னா எல்லாமே சக்ஸஸ் தான். சரியா, மாற்றமே வராது. கடன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கூட கடன் வாங்காமல் வேறு மாதிரி தப்பிச்சிருவாங்க. இன்றைக்கி நிறைய பேர் கடன் எதுக்கே வருது, உன்னுடைய அத்தியாவசிய சேவைக்கு வருது. ஏதோ விஷயத்தில் நீ வந்து பேக் அடிச்சிருப்ப, ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம வந்து பிழை பண்ணியிருப்போம், இல்லைன்னா அந்த வேலையை நல்லா செஞ்சுருக்க மாட்டோம். அந்த வேலையில் நம்மளோட இன்வால்மெண்ட் நல்லா இருந்திருக்காரு, அதனால் கடன் வாங்கியிருப்போம். ஸோ கடன் வாங்காத மனுஷன் யாரும் கிடையாது. ஆனால் கடன் வாங்குறத குறைச்சிக்கணும். இன்றைக்கி நிறைய பேர் கடனாக தான் சொல்கிறாங்க. இஎம்ஐ கடன் இருக்குது சார், அந்த கடன் இருக்குது, இந்த கடன் இருக்குது. முடிஞ்ச அளவு கடன் வாங்காமல் காரியத்தை நடத்துங்க. சரியா, ஒரு நேரங்காலம் வரும், அந்நேரம் வந்து சக்ஸஸ் பண்ணுங்கள். அப்படி கடன் வாங்கினாலும் கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. சரியா, அதனால் கடன் பிரச்சனை இந்த காலகட்டத்தில் தீரும். அதுக்கும் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். அதுபோக பல்வேறு முதலீடுலேருந்து அதிக வருமானம் வரும். எதில் வேணாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும். சூரியன் ராசியில் இருக்கிறாரு, முதன்மை தொழில்காரகன். அதுபோக 2ஆம் தர தொழில்காரகன் சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். குறுக்கு கேந்திரமாக இருக்கிறதுனால தொழில் முனைவோர் நல்லாயிருக்கும், தொழில் பண்ணலாம். இருப்பினும் செவ்வாய் பார்வை சனிக்கு இருக்கிறதுனால கற்பனசாமி வழிபாடு எந்த அளவுக்கு நீங்கள் மேம்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு தொழிலில் சக்ஸஸ் இருக்கும். தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு சக்ஸஸ் ஆகணும்னா கண்டிப்பாக கற்பனசாமி வழிபாடுக்கு நான் சில டேட்டுகளை சொல்கிறேன். அந்த டேட்டில் நீங்கள் கும்பிடலாம். பொதுவாக கற்பனசாமியை வந்து நிறைய பேர் கேட்குறாங்க, கற்பனசாமி கோயில் எங்கே இருக்குன்னு. இப்போ நான் சில இடத்துலலாம் சொல்கிறேன், சரி இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச இடத்துல சொல்கிறேன் நான். இப்போ மதுரையை எடுத்துக்கிட்டோம்னா, மதுரையில் வந்து அழகர் கோயில் இருக்கிறாரு, 18ஆம் படி கற்பனசாமியாக. தல்லாகுளத்தில் இருக்கிறாரு, மாட்டுத்தவணி பக்கத்தில் பைபாஸ் ரோட்டில் இருக்கிறாரு, தானப்பமுதல் தெருவில் இருக்கிறாரு, தேரடி இதில் இருக்கிறாரு, மடப்புறத்தில் இருக்கிறாரு. இப்படி நிறைய இடத்துல 5-6 இடத்துல திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் இருக்கிறாரு. ஸோ இப்படி 4-5 இடத்துல இருக்கிறாரு கற்பனசாமி. நிறைய பேர் கற்பனசாமி கோயில் எங்கே இருக்குன்னே தெரியல. கற்பனசாமி கோயில் எங்கே இருக்குன்னு இந்த வீடியோவில் போடுங்க. இந்த வீடியோ கேட்குற பெரியவர்கள், சான்றோர்கள், ஆண்டவர்கள், ஆன்மீகவாதிகள் உங்கள் ஊரில் எங்கே கற்பனசாமி கோயில் இருக்குன்னு தெரியப்படுத்துங்க. ஏன்னா நிறைய மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. தெரிந்தவர்கள் தெரியப்படுத்துங்க, அந்த கோயிலுக்கு போங்க. கற்பனசாமி கோயிலுக்கு இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் என்னைக்கு சார் போகலாம் அப்படின்னா 14ஆம் தேதி போகலாம். 17ஆம் தேதி இன்றைக்கி தான். இந்த வீடியோ பகலில் வந்துடும், நைட்டில் கூட போங்க. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இரவு 8 to 9 போகலாம், சதய நட்சத்திரம். 21ஆம் தேதி போகலாம், சனிக்கிழமை அசுபதி நட்சத்திரம். 24ஆம் தேதி போகலாம், செவ்வாய்க்கிழமை மிருகசீரிஷ நட்சத்திரம். உங்கள் ராசியிலே இருப்பாருங்க, இது ரொம்ப முக்கியங்க. வர செவ்வாய்க்கிழமை. சரியா, அடுத்து வந்து 28ஆம் தேதி சனிக்கிழமை பூச நட்சத்திரம். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருப்பார். அருமையான அமைப்பு. சரியா, சந்திரன் தான். இதெல்லாம் சந்திரனை வச்சு தான் 4. ஸோ பூச நட்சத்திரம் வந்து ரொம்ப முக்கியமான நட்சத்திரம் மிதுன ராசிக்கு.
அடுத்து 5-7 சனிக்கிழமை சுவாதி நட்சத்திரம், 15-7 செவ்வாய்க்கிழமை சதய நட்சத்திரம், 22-7 செவ்வாய்க்கிழமை மிருகசீரிஷ நட்சத்திரம். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த நட்சத்திரங்கள்லாம் வந்து நட்சத்திரங்கள் வர அன்றைக்கி வந்து கற்பனைசாமி வழிபாடு பண்ணலாம். இந்த நட்சத்திரங்கள்லாம் கண்டிப்பாக சனியும் செவ்வாயும் தான் வரும். அதெல்லாம் நான் பஞ்சாங்கத்தில் பார்த்து எடுத்து தான் சொல்கிறேன். இந்த நாட்கள்லாம் முக்கியமான நாட்கள். இது மறுபடியும் வந்து நீங்கள் ஒரு தடவை வீடியோ கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த டேட்லாம் ஞாபகத்துக்கு வரும், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் முக்கியமான டேட்டு வந்து உங்கள் ராசிக்கு முக்கியமான டேட் வந்து மிருகசீரிஷ நட்சத்திரத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா ராசிக்கு அன்றைக்கி சந்திரன் இருப்பார். 24ஆம் தேதியும் 27ஆம் தேதியும் மிக நாளாக பார்க்கப்படுகிறது மிதுன ராசிக்கு. ஸோ இந்த 2 நாட்கள் நீங்கள் கற்பனைசாமி வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் ஊரில் இருக்கிற கற்பனைசாமி கோயிலுன்னு சொல்லுங்கள். 2 எலுமிச்சம்பழம் கொண்டு போங்க, கருப்பு கயிறு கொண்டு போங்க. எலுமிச்சம்பழத்தை மந்திரிச்சு ஒன்று வாங்கிட்டு வந்துடுங்க. கருப்பு கயிறை கையில் கட்டிக்கோங்க. கட்டியவர்களுக்கு பிரச்சனை கிடையாது. பொதுவாக கருப்பு கயிறு இருக்கணும். ஏன்னா ராசிக்கு 4ஆம் இடமும் 7ஆம் இடமும் திருஷ்டியில் இருக்கிறதுனால கையில் கருப்பு கயிறு கட்டிக்கிறது நல்லது தான். ஒரு கவசம் மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ட்ரேடிங்கில் இருக்கிறவங்க, வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு பல்வேறு கான்ட்ராக்ட்லேருந்து நல்ல லாபம் கிடைக்கும். திருமண வாழ்க்கையில் ஒரு அமைதி மகிழ்ச்சியும் இருக்கும். கடன் மன உறவு நல்லாயிருக்கும். தித்திக்கும் இனிக்கும் சுவைக்கும் நல்ல விதமாக பார்க்க முடியுது. திருமண ஏற்பாடு நல்லாயிருக்கும். வரணும் நல்லபடி அமையும். 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறாரு. சரியா? 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு நல்லாயிருக்கும். சொந்த பந்தத்திலேருந்து நல்ல ஒரு வரன் அமையும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் அவங்க தூர இடத்துல இருப்பாங்க. 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால தூர அமைப்பிலிருந்து சொந்த பந்தத்தில் வரன் அமையும் நல்லாயிருக்கும். அந்த வரன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக திருமணமாகி குடும்ப நிலைக்கு கூட்டு போகும். ஸோ 2ஆம் இடத்துல புதன் இருந்து நல்ல பலன்களை கொடுக்குறாரு. ராசியிலும் ராசியின் சூரியன் குரு சுக்கிரன் அடுத்தடுத்து வருது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நல்லா இருக்குங்க. தம்பதிகள் கணவன் மணி ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல நேரத்தை செலவிட முடியும். சேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும். உடல்நலம் சிறப்பாக இருக்கும். தேக ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். சுவர் இருந்தால் சித்திரம் வர முடியும். அதனால் இந்த காலகட்டத்தில் வந்து நல்லா இருக்குது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. இருப்பினும் ராசிக்கு வந்து 6ஆம் இடம், ராசிக்கு 9ஆம் இடம் 10ஆம் இடம் டிஸ்டர்ப் இருக்கிறதுனால உத்தியோகத்துக்கு போகிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், டென்ஷன் இருக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரியோட பேச்சக்கருங்க, அக்கம் பக்கத்துக்கிட்ட அனுசரித்து போங்க. தேவையில்லாமல் உங்கள் ரகசியத்தை ஷேர் பண்ணிக்காதீங்க. சரியாக நேரில் அப்பா பேச்சை கேளுங்க. அப்பா வழி உறவு முறையில் நல்லாயிருக்கும். அப்பா முறை உறவு முறைகளில் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த கற்பனைசாமி வழிபாடு எந்த அளவு செய்கிறவங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக போதி ஜோதிடத்தில் நான் வந்து கொஞ்சம் ப்ரூஃபோடு தான் பேசுவேன். பெருமைக்காக சொல்லலை, நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். மிதுன ராசிக்கு 100கணக்கான வீடியோ போட்டிருக்கிறேன். நீங்கள் எல்லா வீடியோ க்ளோஸாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 8% எப்படி இருக்குன்னு அதை உங்களுக்கு நான் சொல்லுவேன். சரி நேரில் அதை சொல்லிவிட்டு வந்து உங்களுக்கு நான் பலன்களை சொல்லுவேன். அந்த பலன்களும் உங்களுக்கு ஓரளவு நல்லா தான் இருக்கும். க்ளோஸாக தான் மானிட்டர் ஆகும். சரியா? இல்லாதெல்லாம் சொல்ல மாட்டேன். இன்னும் பலன்கள் நிறைய சொல்லலாம். என்கிட்ட நிறைய தகவல் இருக்குது, சொல்லிக்கிட்டே இருக்கலாம். சரியா? நீங்கள் கேட்கணும். கேட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் போடணும், லைக் பண்ணணும். சேனலுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த தகவலாக இருந்தாலும் கேளுங்க. எல்லோரும் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஃபோன் பண்ணிலாம் கேட்காதீங்க. கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன இதில் கேளுங்க, வாட்ஸ்அப்பில் கேளுங்க. ஜனநாயகம் செக் பண்ணுறவன் அணுகுங்க. சரியா? ஒரு குறிப்பிட்ட தொகை வாங்கிட்டு நல்லபடியாக பார்த்து கொடுப்போம். நிறைய நேரம் அணுகுனாங்க அந்த அஷ்டமச்சனிலாம் நடக்கும்போது. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. நல்லா இருக்கிறீங்க. மிதுன ராசியில் ஓரளவு நல்லா தான் இருக்கிறீங்க, பிரச்சனை இல்லாமல். அது வரைக்கும் நல்லது தான். அதேமாதிரி அமைதியாக இருப்பீங்க. அமைதிக்கு ஒரு பரிசு கிடைக்கும். எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு ஆனந்தமாக இருப்பீங்க. வேலை பார்க்குற இடத்துல வந்து நேரம் தவறாமல் இருப்பீங்க. திட்டமிட்டப்படி செய்வீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மேலதிகாரியோடைய வாக்குவாதத்தை தவிர்த்துருங்க. மற்றவங்க குறைய கண்டுக்காதீங்க. வீட்டுக்குள்ளே விட்டு கொடுத்து போங்க. சரியா? மற்றவங்களோட தலையீடு குடும்பத்தில் இருக்க வேண்டாம். உங்கள் பிரச்சனையை நீங்களே தீர்த்துக்கோங்க. பெற்றவர்கள் அம்மா அப்பா பெரியவர்கள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுங்க. வீண் செலவு வேண்டாம். ஆடம்பரத்தை தவிர்த்திங்கன்னா மிகச்சிறப்பாக இருக்கும். செய்யும் தொழிலில் தடையெல்லாம் இல்லாமல் இருக்கும். தொழில் விறுவிறுப்பாக இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல ஒரு இது இருக்கும். கடன் வாங்கினவர்களுக்கு நல்ல ஒரு ரெமெடி கிடைக்கும். அரசியல்வாதிகள் கொஞ்சம் அளவோடு இருங்க. அகலக்கால் வைக்க வேண்டாம். பிறருக்கு ஜாமீன் கையெழுத்து போடுறது, பிறருக்கு வக்காலத்து வாங்குறது, இதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கணும் அரசியல்வாதிகள். சரியா? இருப்பினும் சூரியன் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார். 3 கூட நல்ல நிலைமையில் தான் இருக்கிறார். 10ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த கர்மத்தில் பிரச்சனை இருக்கும். செவ்வாய் பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சூரியனுக்கு சனி கேந்திரமாக வர்றது தான் சிக்கல். அப்புறம் சரியாக போயிடும். அதுபோக வந்து உங்களுக்கு வந்து கனவு நினைவாகும். இதுதான் முக்கியமான விஷயம். பல நாள் பட்ட கனவுலாம் நினைவாகும். விதி வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றும். விதி கெட்ட வினைகளை அகற்று விட்டு உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். கெட்டதெல்லாம் உங்களை விட்டு போயிடும். பல நாள் கனவு நினைவாகும். கனவு நினைவாகிற காலமாக இருக்குது. ஸோ தலைவிதி மாறுது, கனவுகள்லாம் நினைவாகும். நல்லா இருக்கும். அடுத்த வருகின்ற காலங்களில் மிதுன ராசிக்கு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சூப்பராக இருக்குது. 24/7 வரைக்கும் நல்லாயிருக்கும். ஜூலை 24 வரைக்கும். அதுக்கடுத்து செவ்வாய் வந்து 4ஆம் இடத்துக்கு போயிடுவார். சனி பார்வைக்கு வருவார். ஆனால் அந்த காலகட்டத்தில் ஒரு பெனிஃபிட் இருக்குது. சனி பகவான் வந்து அந்த காலகட்டத்தில் வக்ரம் அடைகிறாரு. சனி பகவான் வருகிற ஜூலை 12ஆம் தேதி வக்ரம் அடைஞ்சு இயல்பு நிலையிலேருந்து கொஞ்சம் பின்வாங்குறாரு. அதனால் வக்ரம் அடைஞ்சு சனி பகவான் செவ்வாய் பார்க்குறதுனால ரொம்ப கிரிப் இருக்காது. இதுதாங்க வேத ஜோதிடம். ஜோதிடத்தை வந்து அனலைஸ் பண்ணணும். கிரக நிலையை அனலைஸ் பண்ணி பலன் சொல்லணும். சரியா? பார்த்துக்கோங்க. நான் அன்றைக்கி கூட ஒரு வீடியோ பார்த்தேன் மிதுன ராசிக்கு. அதை நான் பேர் சொல்லலை. அதில் வந்து சாம்பிராணி புகைக்கெல்லாம் விளம்பரம் கொடுத்துட்ருக்குறாங்க.
அதில் வந்து என்ன வேத ஜோதிடம் வாய்ப்பாடு கிரக நிலைகள் அந்த எதுவுமே இல்லை. சரியா, நான் குறை சொல்லலை. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து இந்த யூடியூப்பை பயன்படுத்திட்டு வர்த்தக ரீதியில் தான் கொண்டு போகிறாங்க. வியாபார நோக்கத்தில் தனிப்பட்ட முறையில் வர்த்தகத்துக்கு வியாபாரத்துக்கு உங்களை பயன்படுத்திக்கிறாங்க. வேத ஜோதிடத்தை படித்து கிரக நிலையில் படித்து பலன்களை சொல்கிறதில்ல, லக்கண ரீதியாகவும் சொல்கிறதில்ல, நட்சத்திரத்துக்கும் சொல்கிறதில்ல, ராசிக்கும் சொல்கிறதில்ல, கிரகங்களை சொல்கிறதில்ல. ஏதோ சில அமைப்புகளை வந்து மாயாஜால வித்தைகளை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதனால் மிதுன ராசினியர்கள் அறிவுக்கு அப்பாற்பட்டவர்கள், யானை வீட்டுக்கு சொந்தக்காரர்கள், கொஞ்சம் பாருங்கள். சரியா, குணம் நாடி குற்றம் நாடி அதில் மிக நாடி மிக்க குழல், நல்லது கெட்டது எதுன்னு பார்த்து நீங்கள் வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுங்கள். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே, இந்த காலகட்டம் எப்படி சார் இருக்கும் அப்படி பார்த்தோம்னா, கலைஞர்களுக்கு நல்லா இருக்கும், படைப்பு தொழில் இருக்கிறவங்க நல்லா இருக்கும். சூரியன் நல்லா இருக்கிறனால கிரியேட்டிவ் மைண்டில் இருக்கிறவங்க கலைஞர்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. பேசி பழிக்கிறவங்க நல்லா இருக்கும். 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்தில் புதன் இருக்கிறார். பொதுவாக கிரகங்களே வந்து காரகத்துவங்கள் வந்து முக்கியமான காரகத்துவங்கள் வந்து இப்போ நல்லா இருக்குது. சூரியன் ஆத்மகாரகன், சந்திரன் மனோகாரகன், செவ்வாய் உடல் வலிமைக்குரியவன், புதன் பேச்சுக்கு, குரு மகிழ்ச்சிக்கு, சுக்கிரன் உணர்ச்சிக்கு, சனி பகவான் வறுமைக்கு. சனி பகவான் வறுமையில் இருந்தாலுமே இப்போ செவ்வாய் பார்வையில் ரிஷபம் இருக்கிறனால அந்த அளவு வறுமை இருக்காது, கையில் காசு பணம் இருக்கும். குரு மகிழ்ச்சிக்கு, குரு வந்து இப்போ வந்து உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுத்தாலுமே அவர் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிருக்கிறாரு, அஸ்தமனமாக இருக்கிறாரு சூரியன் கூட 9-7 வரைக்கும். அதனால தான் அந்த பூஜை பண்ண சொன்னேன், கோயிலுக்கு போக சொன்னேன். 25 அல்லது 26 ஜூன் 25 அல்லது 26 அமாவாசையை விட்டு. அடுத்து வந்து சூரியன் நல்ல நிலைமையில் இருக்கிறார், ஆத்மகாரகன். அதனால் ஆத்ம பலன் இருக்கும். நல்ல கிரியேட்டிவ் மைண்டில் இருப்பீங்க, கலை சம்மந்தப்பட்டது நல்லாயிருக்கும். புதன் 2ஆம் இடத்துல இருக்கனால பேசி பழிக்கிறவங்க நல்லாயிருக்கும். டப்பிங் குரல் கொடுக்குறவங்க, பேசுகிறவங்க, திரைப்படத்துறையில் இருக்கிறவங்க, பின்னணி பாடகர்கள், FM ரேடியோவில் பேசுகிறவங்க, டிவியில் பேசுகிறவங்க, எங்களை பண்ணுற ஜோதிடர்கள், இப்படி நிறைய சொல்லலாம். வாத்தியார் வேலை பார்க்குறவங்க, வக்கீல் வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும். சனிக்கு கோணத்தில் புதன் வரதுனால ஆர்குமெண்ட் பண்ணுறவங்க, வக்கீல் வேலையில் இருக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஸோ பலகால நினைவுகள் உங்களுக்கு பலகால கனவுகள் நினைவாகும். மாணவ செல்வங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா, நல்லா படிப்பீங்க. 2ஆம் இடத்துல ஆரம்ப கல்வி ஸ்தானத்தில் புதன் இருக்கிறதுனால ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவர்கள் 10th to +2 படிக்கிற வரைக்கும் மாணவர்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது, நல்லாயிருக்கும். சரியா, படிப்புத்துறை டைரக்டர்கள், சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். கிரியேட்டர்ஸ், எந்த கிரியேட்டர் இருந்தாலும் சரி, கிரியேட்டர்ஸ் ஒரு விஷயத்தை உருவாக்குறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. காது மூக்கு தொண்டை பிரச்சனை இருக்கலாம், அலர்ஜி பிரச்சனை வரலாம். சரி, அதனால் கொஞ்சம் கவனமாக உடல் நலத்தை பார்த்துக்கோங்க. சரியா நேர்களே, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. நான் சொன்ன வழிபாடு பண்ணுங்கள். நான் சொன்ன நாளில் வந்து கற்பனை சாமியை கும்பிடுங்க. 25, 26 சிவன் கோயிலுக்கு போங்க, நல்ல விதமாக பார்க்கப்படும். இல்லைனா 26ஆம் தேதி வீட்டில் ஒரு பூஜை பண்ணிடுங்க. 26/6/2025 வியாழக்கிழமை இரவு 8 to 9 புனர்பூச நட்சத்திரம். வீட்டில் சிவன் படத்தை வச்சு சாமி கும்பிட்டிங்களா மிகச்சிறப்பாக இருக்கும். சிவன், விநாயகர், குலசாமி படத்தை வச்சு கும்பிட்டுருங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சில பேர் குலசாமி படம் இல்லைங்கிறாங்க. குலசாமி படம் இல்லைனா குலசாமி கோயிலேருந்து கொண்டு வந்த விபூதி, அந்த பிரசாதம் இருக்கும்போது விபூதி குங்குமம் இருந்தாலும் அதையும் வச்சு கும்பிடலாம். இல்லைனா குலசாமி கோயிலெலாம் மண் எடுத்துகிட்டு வரலாம். பிடிமண்ணுனா மூலஸ்தானத்தில் தான் எடுத்துகிட்டு வரணும் கிடையாது, மூலஸ்தானத்தில் தான் போட்டு மூலி இது பண்ணி வச்சுருப்பாங்க. கோயிலுக்கு முன்னாடி அந்த முத்தம் இருக்கும் பார்த்தீங்களா, முத்தத்தில் எடுத்துகிட்டு வரணும். முத்தத்தை எடுத்துகிட்டு அவர் சாமத்தை சொல்லிட்டு அப்படியே ஒரு மஞ்சள் பையில் போட்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து இங்கே மஞ்சள் துணியில் கட்டி சந்தன குங்குமம் வச்சு பூஜை அறையில் வைக்கணும். சரியா, குலசாமி கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற பிடிமண்ணு தான். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, பிடிமண்ணுனா அந்த மூலஸ்தானத்தை கீழே நோண்டி எடுக்கணுமா, கோயிலுக்குள்ளே நோண்டி எடுக்கணுமா, அப்படிலாம் செய்யக்கூடாது. அதெல்லாம் சட்ட விரோதம். இன்றைக்குமே ஆலயத்துக்குள்ளே நம்ம எதுவுமே பழுதுபடுத்தக்கூடாது. சரியா, கோயிலில் இருக்கிற பொருட்கள் எதையுமே நம்ம சொந்தம் கொண்டக்கூடாது. கோயிலுக்கு முன்னாடி வரணும். கோயிலுக்கு முன்னாடி கண்டிப்பாக தரை இருக்கும், தரையில் மண் இருக்கும். அந்த மண்ணை எடுத்துகிட்டு வரலாம், அது யாரும் கேட்க மாட்டாங்க. அப்படியே கோயிலை பார்த்து கும்பிட்டுட்டு, இறைவான்னு சொல்லி கும்பிட்டுட்டு, சூரியனையும் பார்த்து கும்பிட்டுட்டு அப்படியே அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த சக்தி அப்படியே கூட வரும். இவ்வளோதாங்க, சின்ன சின்ன விஷயத்தில் தாங்க பெரிய பெரிய பலன்கள் இருக்குது. நம்ம செய்கிறதுல தான் இருக்குது. நம்ம மனமும் உடலும் ஒருங்கிணைச்சு ஒரு காரியம் செஞ்சுட்டோம்னா சக்ஸஸ், வெற்றி வெற்றி வெற்றி, எல்லாத்துலேயும் வெற்றி, எதுலேயும் வெற்றி, தொட்டதெல்லாம் வெற்றி. சரியா, ஒருமுகமாக இருங்க, திருமுகமாக இருங்க. இனிமேல் உங்களுக்கெல்லாம் ஏறுமுகம் தான். கண்ட கனவுகள்லாம் பழிக்க போகுது. சரியா, கண்ட கனவுகள்லாம் இப்போ பழிக்க போகுது, நல்லாயிருக்கும். அப்படின்னா பார்த்த நினைவில் நின்ற கனவுகள்லாம் பழிக்கும், நல்ல விதமாக பழிக்கும். நல்ல கனவுகள்லாம் பழிக்கும், கெட்ட கனவுகள்லாம் உங்களை விட்டு போயிடும். விதி மாறுது, கெட்ட வினைகள் எல்லாமே உங்களை விட்டு அகன்றும். நல்லா இருக்குது. அடுத்தடுத்து வீடியோ போடுறேன், தொடர்ந்து பாருங்கள். எல்லாம் வல்ல இறைவன் மிதுன ராசி நேயர்களுக்கு, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடூடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.